ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடகறியும் தோசையும் தான். அதுக்கு வந்து பருப்பு கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சிட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதில் சோம்பு வெங்காயம் புதினா போட்டு கலக்கிட்டு வடையை சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அது மாதிரி வேக வச்சுட்டு உதிர்த்து விட்டுக்கோங்க. அப்புறமா மசாலாவுக்கு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருங்க. அப்புறம் நல்லா கொதித்து வரும்போது வடையை நல்லா உதிர்த்து அதில் போட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா கட்டி ஆகிடும், வடைகறி ரெடி ஆகிடும். அப்புறமா கொஞ்சம் வடையும் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் தோசை வந்து நல்லா மெலிசாக சுட்டு வடைகறி கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் காலைல தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.